தையலில் நம்ம எவ்வளோ தான் பழகி இது பண்ணிட்டாலுமே ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. கல் டிசைனு எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி வராது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக வருது. அப்படிங்கும்போது இந்த டிசைனை வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது தைக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, கல் டிசைனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மெயின் கிளாத்து எப்படி பற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த லைனிங்கை வந்து என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி எடுத்துருவீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத்தில் வச்சு நீங்கள் கட் பண்ணுவீங்க. அப்படி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும்னா, அளந்து பார்த்துட்டு கரெக்டாக வருமா வராதான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த கல் டிசைனை நம்ம இப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா, எதனால் எடுக்கணும் அப்படின்னா, கல் டிசைன் கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்லீவோடைய அகலத்தில் உதாரணத்துக்கு 5.5 இன்ச்சு அகலத்தில் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கல் டிசைன் 5.5 இன்ச்சுக்கு மேலே இருந்தது, அதாவது 1 இன்ச்சுக்கு மேலேயே இருந்ததுன்னா நீங்கள் கல் டிசைனை ரிமூவ் பண்ண அவசியமே இல்லை, அப்படியே வச்சு கட் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் 5.5 இன்ச்சுக்கு கீழே தான் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த கல் டிசைனை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி தாங்க ஆகணும். கரெக்டாக அந்த மெயின் கிளாத்தில் மேலே எடுத்து வைக்கும்போது இந்த கல் டிசைனை வந்து சென்டராக எடுத்து வச்சுக்கோங்க. சென்டராக எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த லைனிங்க்கு வந்து மேலே எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த லைனிங்கே வந்து கரெக்டாக சென்டராக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும், ஏன்னா லைனிங் தான் கரெக்டான அளவு. நமக்கு அந்த ஃபியூசிங் பேப்பரும் மெயின் கிளாத்தும் வந்து அளவு கிடையாது. இந்த லைனிங் கிளாத் தான் அளவு. அதனால் அந்த அளவை வந்து கரெக்டான முறையில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இதே மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு தைச்சிட்டிங்கன்னா தைச்சிட்டு திருப்பி பாருங்கள். இப்போ இந்த படிமான தையல் போடும்போது உங்களுக்கு தெரியும், இந்த சைடில் அந்த கல் டிசைன் வந்து அந்த மேலே அங்கே வந்துருச்சு. இப்படி நீங்கள் தைச்சிங்கன்னா அந்த டிசைன் அங்கிட்ட மேலே வந்துடும். நீங்கள் கரெக்டான முறையில் இந்த மாதிரி லைனிங்கை படிகிற மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்புறமா திருப்பி இந்த டிசைனை தூக்கி இங்கே இந்த மடக்கி தைக்கும்போது கரெக்டான முறையில் தைக்கும்போது பொறுமையாக தைங்க. ஏன் சொன்னேன்னா, இது கல் டிசைனு, கல் இது வந்து அப்படிங்கும்போது இந்த கல்லில் ஊசி படாத அளவுக்கு நீங்கள் தைச்சாதான் நல்லா தான் இருக்கும். ஊசி பட்டுருச்சுன்னா டபார்னு போயிடும், உடஞ்சிரும். அதுக்கு பிறகு இதை மெதுவாக பொறுமையாக அந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சு, அதாவது கையோட அகலத்தில் இருந்து சின்னதாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும். அது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, கையோடைய அகலத்தில் இருந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணவே தேவையில்லை. அதை அப்படியே எப்படி நேக்காக கட் பண்ணணும் அப்படின்னு வச்சு கட் பண்ணி தைக்கலாம். அதே மாதிரி இந்த தையலில் பொறுத்தளவுக்கு வந்து நம்ம கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப கம்மி தான் சொல்லலாம். அதாவது அனுபவசாலியும் சொல்லுவோம், ஆனால் அனுபவத்துக்கு மேலேயும் இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா, இது வந்து கடுகளவு தான் கற்றுக்கிட்டது, கடல் அளவு நிறைய இருக்குது.